மண்புழு வச்சு பெரிய இது மண்ணுளி பாம்பை எடுத்து வச்சுட்டு இது வந்து சொல்லி ஒரு படம் கூட வந்ததுன்னு சொல்லு எடுத்து நல்லா அதை எடுத்து அது மாதிரி கிடையாது. இட்ஸ் ஷோயிங் அண்ட் ரீப்பிங் வெயிட். அந்த விதை உலகப்போ விழுந்து அது செடியாக வளர்ந்து அது கனி தரும் வரவை வெயிட் பண்ணு. திஸ் இஸ் கால்ட் காம்பவுண்டிங் இன் ஃபினான்ஸ். நான் என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? தெரியல எனக்கு. காம்பவுண்டிங்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வருஷமும் இல்லை ஒவ்வொரு குவார்ட்டரும் இன்ட்ரெஸ்ட் அப்பான் இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே போவாங்க. அப்படின்னா தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் அப்பான் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி மேலே வட்டி. ஒரு பிரின்சிபல் போட்டு அதுக்கு ஒரு குவார்ட்டர் ஆனவுடனே, ஒரு குவார்ட்டர்னா உள்ளது 3 மாதம் ஆனவுடனே வட்டி போடுவாங்க. திருப்பியும் அடுத்த குவார்ட்டருக்கும் வட்டி போடுவாங்க. எப்படி? இந்த வட்டி போட்டு அந்த இப்போ போட்டிருக்காங்களே முதல்ல போட்டாங்களே வட்டி, அதையும் சேர்த்து தான் அதுக்கு சேர்த்து தான் வட்டி போடுவாங்க. இந்த பிரின்சிபல் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா வேதத்துலேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அவர் செய்கிறாரு. ஒரு பப்பாயா சீடு வில் பிரிங் 55,000 பப்பாயா சீட்ஸ். அது மாதிரி ஒரு மரம் எவ்வளோ காய்க்குது? யோசனை புரியுதா? இதை விளக்குற இன்னொரு நாள் டைம் இல்லை. இப்போ இதை விதைக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? பொறுமையுடனே பலன் கொடுக்குறாரு. இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம். இன்னொரு இதே எக்ஸாம்பிள் எடுத்து மத்திய பேசும்போது 30, 60, 100 பலன் தருகிறார்கள். ஸோ 13 பார்த்தீங்களா? அதில் கிரேட் இருக்கு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும் நல்லா கேட்டுட்டு உணரணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு உணரணும். கால்குலேஷன் இப்போ சொல்லி கொடுத்தா தெரியுமா? காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. அதாவது இது எப்படி செய்யறதுன்னு தெரியல எனக்கு. இங்கே இந்த இடத்துல செய்யல. உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு. ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோப்பா. கால்குலேட்டர் வச்சிருக்கியா? இது குவார்ட்டர்லி வேலை செய்யும். 8% அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா 8%. 10 லட்சத்துக்கு 8% எவ்வளோ ஆச்சு? 8,000 ரூபாய். அதை ஆட் பண்ணுங்க. 10,08,000 8,000 ரூபாய். இது ஒரு வருஷத்தில். 2வது வருஷத்தை கூப்பிடும் போது 10 லட்சம் கணக்கு போட மாட்டான். 10,08,000 கணக்கு போடுவான். கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இதுதான் சொல்றேன், காம்பவுண்டிங்னு பேரு. இப்போ நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். கூட்டு வட்டி கர்த்தர் கொடுக்கறது கூட்டு வட்டியில். இப்போ வந்து நம்ம 8% நம்ம கணக்கு போடுறோம். அவர் 1000% கொடுப்பாரு. அது இந்த ஃபெய்த்தை பொறுத்து இருக்கு. விசுவாசத்தின் அளவுகோலை பார்த்து இருக்கு. அவர் 1000 மடங்கு கொடுப்பாரு. உன்னுடைய இதில் கொடுக்கும். அது வேணா கம்ப்யூட்டரில் இது சாட் ஜிபியில் போட்டிங்கன்னா அழகாக கொடுக்கும். யோசனை பண்ணுங்க. என்னங்க? அதான் 1,08,000 அப்படியே கூட்டிக்கிட்டே போகும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா, உங்கள் காம்பவுண்டிங் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு இது தெர் இஸ் அ ரேட் கால்
72 ரூல் ஆஃப் 72ன்னு ஒன்று இருக்குது. ரூல் ஆஃப் 72ல் வந்து நீ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குற, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கு உனக்கு கொடுக்குறான் அப்படின்னு கணக்கு போட்டு அப்போ அது எத்தனை வருஷத்தில் மல்டிப்ளை ஆகும், டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்தியாவில் இருக்கிற ரேட்டை வச்சு கணக்கு போட்டு தயவுசெய்து கொடுத்துடாதீங்க. இந்தியாவில் இருக்கிற ரேட்டு பரிதாபமான ரேட்டு, நிஜமாக சொல்கிறேன். ஒளிர்கிறது குளிர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பொய். அது தனியாக வந்து கேளுங்க, சொல்லி கொடுக்குறாங்க. You invest into the kingdom of God and God will say, I will return it because it is my responsibility. என்னுடைய டெரிட்டரிக்குள்ள வந்துருச்சு, I will return to you. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். எல்லா விதத்திலையும், நாட் ஒன்லி இந்த ஏரியா ஆஃப் ஃபைனான்ஸ், யுவர் ஹெல்த், யுவர் வெல்த் அண்ட் யுவர் ப்ராஸ்பரிட்டி, இட்ஸ் எ சோயிங் அண்ட் ரீப்பிங் ஆல் த வே. பண்ணும்போது உங்களுக்கு வெற்றிகரமாக வரும். இதை விட்டுட்டு நீங்கள் உலகத்தோட சேர்ந்தீங்க, உலகத்தின் பிரின்சிபலோட சேர்ந்தீங்க, வேறு அட்வைசஸ் நிறைய பேர் இருப்பானுங்க, ஃபினான்ஷியல் அட்வைசஸ், கப்படு போச்சு. May God bless you, prosper you.